ரீச்சாவில் வெளியான காணொளி தற்போது தமிழ் மக்கள் மத்தியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழர் என்று சொல்லித்தான் ஏமாத்துறாங்க எல்லாரும். அதால நான் இந்த சாப்பாடை குழந்தை பிள்ளைகளை சாப்பிட விடாத சாப்பாட்டை கொண்டே குப்பையில கொட்ட போறோம். தந்தையொருவர் தனது பிள்ளைகளுடன் ரீச்சாவுக்கு செல்கிறார். அங்கே அந்த உணவுப் பொருட்களை கொண்டு செல்ல தடை விதிக்கப்படுகிறது. அதன் பின்னராக அந்த உணவுப் பொருட்களை அந்த சிறு பிள்ளைகளின் மூலமாகவே குப்பை தொட்டியில் வீசப்படுகிறது. தூக்கி உள்ள போடு, அவன் விடமாட்டேன்னு சொல்றான் தானே. எனவே இந்த விடயம் சமூக ஊடகங்கள் வாயிலாக ரீச்சா நிறுவனத்தின் மீதாக பல அவப்பெயர்களை வெளிப்படுத்தியிருந்த நிலைமையில் ரீச்சாவினுடைய நிறுவனர் அதற்கு என்ன கருத்தினை வெளியிட்டிருந்தார்? இந்த சும்மா இப்படி வந்துட்டு இந்த ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் ஃபேமஸ் ஆகணும் பண்ணுறதுக்கான இந்த விசக்கூத்து ஆடுகளை அதெல்லாம் கொண்டு வேறு எங்கேயாவது வைங்க, அதெல்லாம் நாங்கள் கணக்கில் எடுக்க மாட்டோம். உண்மையில் அங்கு நடந்த பிரச்சனை என்ன? சமூக ஊடகங்கள் வாயிலாக இந்த பிரச்சனை திரிவுபடுத்தப்பட்டு செல்வதற்கான காரணங்கள் என்ன? அந்த வெளி ஆக்கள் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ஒன்றை செய்கிறதுக்கோ அந்த ஆக்களை கதைப்பினம் அப்படி நடப்பினம் இப்படி நடப்பினம் அப்படி கதைப்பினம் இப்படி கதைப்பினம் பண்ணுறதுக்கு இந்த ஜனங்கள் முன்னுக்கு வராதுக்கான காரணம் இந்த மாதிரியான மாங்கா மனிதர்களால் தான். யாருடைய பக்கம் நியாயம் இருக்கின்றது என்பது தொடர்பிலான விடயங்களை அலசி ஆராய்வதாகத்தான் இன்றைய தினம் இந்த காணொலி அமையவிருக்கின்றது. எனவே எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகின்றவர்களாக இருந்தால் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளையும் தாருங்கள். அதேபோன்று புலம்பெயர்ந்து வாழக்கூடிய உறவுகள், இலங்கையில் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவுகளுக்கான பரிசு பொருட்களை அனுப்பி, குறிப்பாக பிறந்த நாட்களோ அல்லது எந்த விதமான விசேட நாட்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கான பரிசு பொருட்களை அனுப்பி அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக ஜஃப்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரியுடன் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கான திருப்திகர சேவையை வழங்க அவர்களும் தயாராக இருக்கிறார்கள். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் பேப்பர் பொடியின் பானு மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. அதன்படி நான் ஏற்கனவே இந்த சுருக்க குறிப்பில் கூறியிருந்தேன். அண்மையில் கடந்த ஓரிரு தினங்களுக்கு முன்பதாக நீங்கள் இந்த சமூக ஊடகங்கள் வாயிலாக ரீச்சா நிறுவனம் தொடர்பில் வெளியாகியிருந்த ஒரு காணொளி பரவலாக வைரலாகி கொண்டிருந்தது. அது தொடர்பிலான விடயத்தை நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். எனவே சிலருக்கு இந்த விடயம் தொடர்பிலான பூரண விளக்கங்கள் இருக்கலாம், சிலருக்கு இது தொடர்பிலான விளக்கங்களை அறிந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமை இருக்கலாம். எனவே நிச்சயமாக அது தொடர்பிலான விடயங்களை தெரியாதவர்களுக்கான ஒரு தெரியப்படுத்துகின்ற அதே நேரம் ஒரு விழிப்புணர்வு பதிவாகத்தான் நிச்சயமாக இது இருக்கும். அதன்படி அந்த பிரச்சினை தொடர்பான விடயத்தினை விவாதிக்கும் முன்பதாக ரீச்சா நிறுவனம் தொடர்பில் சிறிய விளக்கத்தை தரலாம் என்று சொல்லி நினைக்கின்றேன். ஏனென்று சொல்லி சொன்னால் அநேகமானவர்களுக்கு ரீச்சா தொடர்பிலான விடயம், அந்த நிறுவனத்தினுடைய சேவைகள் தொடர்பிலான விடயங்கள் தெரிந்திருக்கலாம். சில நேரம் புதிதாக இந்த காணொலியை பார்ப்பவர்களுக்கு அது தொடர்பிலான விடயங்கள் தெரிந்திருக்காது. எனவே அந்த நிறுவனத்தினுடைய சிறிய ஒரு விளக்கத்தையும் தரலாம் என்று சொல்லி நினைக்கின்றேன். ரீச்சா நிறுவனம் உங்களுக்கு தெரியும், இலங்கையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் யக்கச்சி என்ற பகுதியில் அமைய பெற்றிருக்கின்றது. குறிப்பாக பல ஏக்கர் காணிகளை உள்ளடக்கியதாக ஒரு ஆர்கானிக் ஃபார்ம் என்ற ரீதியில் தான் இந்த ரீச்சா நிறுவனம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. நிறுவனம் என்றதை விட ஒரு பூங்கா மாதிரியாக ஒரு செட்டப்பில் தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய சேவைகள் அல்லது வசதிகள் என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால், சிறுவர்களுக்கான பூங்கா இருக்கின்றது, பொழுதுபோக்கு விடயங்கள் சார்ந்த அனைத்து விடயங்களும் இருக்கின்றன. குறிப்பாக சிறிய சிறிய விளையாட்டுக்கள், கேம் ஷோவாக இருக்கட்டும் சரி, படகோட்டமாக இருக்கட்டும் சரி, இவ்வாறாக இப்போ துப்பாக்கி சுடுதல் சரி, அப்படி பல விளையாட்டுகளை உள்ளடக்கிய ஒரு சிறுவர் பூங்கா என்ற கேட்டகரியில் அமைந்திருக்கின்றது. இந்த விளையாட்டுகள் சிறுவர்களுக்கு ஏற்ற மாதிரியாகவும் அதே போல பெரியோர்களுக்கு ஏற்ற மாதிரியாகவும் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது. அவற்றுக்கான கட்டணங்களும் அந்த விளையாட்டுகளுக்கு ஏற்ற மாதிரியாக அறவிடப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதே போல் தங்குமிட வசதிகள், ஹோட்டல்ஸாக இருக்கட்டும் சரி, ரூம்ஸாக இருக்கட்டும் சரி, உணவு விடுதிகள், ரெஸ்டாரண்டாக இருக்கட்டும் சரி, அனைத்து வசதிகளையும் உள்ளடக்கியதாக இருக்கின்றது. அதே போல் தமிழர் சார்ந்த பல விடயங்களை அறிமுகப்படுத்துகின்ற ஒரு இடமாகவும் இருக்கின்றது. குறிப்பாக அண்மையில் பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால், ரீச்சாவினுடைய உணவு திருவிழா என்பதாக பெரிய அளவில் இடம்பெற்றிருந்தது. ஆயிரக்கணக்கிலான மக்கள் அங்கே குவிந்து அந்த விடயத்தை கண்டுகளிப்பதற்காக சென்றிருந்தார்கள் என்பது மிக முக்கியமான விடயம். அதில் இடம்பெற்ற விடயம் என்ன என்று சொல்லி சொன்னால், தமிழர்கள் சார்ந்த இந்த பழமையான விடயங்கள், அப்பம் சுடுதலாக இருக்கட்டும் சரி, அல்லது ஒடியல் கூழ் காய்ச்சுவதாக இருந்தாலும் சரி, வித்தியாசமான பாரம்பரியமான உணவுகள், அதே போல் புதிதாக கொண்டு வரப்பட்ட உணவுகள் என்பதாக பல தமிழர் சார்ந்த விடயங்கள், பெலாவில் கூழ் குடித்தல், கள்ளு குடித்தல், இப்படியான பல புதுமையான விஷயங்களை உள்ளடக்கியதாக ஒரு வினோதமான முறையில் அந்த விடயம் இடம்பெற்றிருந்தது. ஒரு வரவேற்கத்தக்க விடயம். எனவே இவ்வாறு பல விடயங்களை, ஒரு ரெஸ்டாரண்ட்டோ அல்லது ஹோட்டலோ என்னென்ன தகுதிகள் என்னென்ன விடயங்களை கொண்டிருக்குமோ அவ்வாறாக அனைத்து, பாராக இருக்கட்டும் சரி, ஒரு சுற்றுலா பயணிகள் வந்தால் அவர்களுக்கு என்னென்ன விடயங்கள் தேவையோ அங்கு 100% அதனை கொண்டிருக்கக்கூடியதான
ஒரு ஆர்கானிக் ஃபார்மாகத்தான் இந்த ரீச்சா நிறுவனம் காணப்படுகின்றது. எனவே இந்த நிறுவனத்தில் பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் கடந்த ஓரிரு தினங்களுக்கு முன்பதாக ஒருவர் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடியவர் என்பதாகத்தான் கூறப்படுகின்றது. ஒரு நபர் ஒரு தந்தையொருவர் தன்னுடைய 2 பிள்ளைகளுடன் அந்த இடத்திற்கு செல்கிறார். அப்போ அந்த இடத்திற்கு சென்று அங்கே பிள்ளைகளும் அவர்கள் கையில் சில சிப்ஸ் வகை மிக்சர் வகை உணவுகளை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போது இவர் உள்ளுக்குள்ளே செல்ல முற்படுகின்ற போது அங்கே இருக்கின்ற காவலர்களால் தடுக்கப்பட்டு அவருக்கு அந்த விடயம் சொல்லப்படுகிறது. அதாவது இந்த ரீச்சா நிறுவனத்தினுடைய விதிமுறைகள் என்னென்னு சொல்லி சொன்னால், வெளியிலிருந்து கொண்டு வரக்கூடிய உணவுகளை நீங்கள் உள்ளுக்குள் கொண்டு செல்ல முடியாது, உள்ளுக்குள் கொண்டு சென்று பாவிக்கவும் முடியாது என்பதாக இங்கு ஒரு விதிமுறை இருக்கின்றது. எனவே உங்களுடைய பிள்ளைகள் சாப்பிட்டு கொண்டிருக்கும் இந்த உணவை நீங்கள் கொண்டு வந்த வாகனத்திலோ அல்லது இதற்கென்று சொல்லி இங்கே இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, இங்கே வைத்துவிட்டு தான் செல்ல வேண்டும், உள்ளுக்குள் கொண்டு செல்ல முடியாது என்பதாக அங்கே இருக்கக்கூடிய அந்த காவல் அதிகாரிகள் மூலமாக சொல்லப்படுகின்றது. குறித்த நபர் அந்த விடயத்தை திடீரென்று அவருக்கு அந்த விடயத்தை சொல்லுகின்ற போது அதை அவருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாமல் அந்த இடத்தில் போயிருக்கிறார் என்று தான் நான் நினைக்கின்றேன். அவர் வேண்டுமென்று செய்தாரோ அல்லது வேண்டாம் என்று செய்தாரோ என்ற விடயங்கள் நிச்சயமாக எங்களுக்கு தெரியாத விடயங்களை நாங்கள் கதைப்பதும் அழகல்ல. எனவே ஒரு பொதுவாக நாங்கள் வெளியிலிருந்து பார்க்கும்போது அவருடைய மனநிலையை நான் இவ்வாறாக உணர்கின்ற என்ற அடிப்படையில் இப்படி சொல்கிறேன். சில நேரம் அவருக்கு அந்த ரீச்சா நிறுவனத்தினுடைய விதிமுறைகள் தெரிந்திருக்காமல் இருந்திருக்கலாம். அவ்வாறு நிலைமையில் இந்த காவல் அதிகாரிகள் அப்படி அந்த விடயத்தை சொல்கின்ற போது அதனை ஏற்றுக்கொள்ளாமல் கோபமடைந்து உடனடியாக ஃபேஸ்புக்கில் லைவாக அந்த விடயத்தை ஆக்ரோஷமாக அதனை கதைத்து வெளியிடுகின்றார். இப்போ ரீச்சாவுக்கு வந்தேன், என்னுடைய பிள்ளைகள் சாப்பிட்டு கொண்டிருந்த உணவை இவர்கள் உள்ளுக்கு கொண்டு செல்ல விடுகிறார்களிலே, நான் அதற்கு பே பண்ணுவதாகவும் கூறியிருந்தேன், அவர்கள் அதற்கும் சம்மதிக்கவில்லை என்பதாகவும் அவர் அந்த காணொலியை பதிவிட்டிருந்தார். பின்னர் அந்த குழந்தைகள் அந்த 2 பேரும் சாப்பிட்டு கொண்டிருக்கிற சின்ன பிள்ளைகள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள், அவர்களை அந்த குப்பை தொட்டிக்குள் அந்த உணவை போடு என்பதாக அவர்களையும் அந்த மிரட்டுவது போன்றதான காணொலிகளை நாங்கள் சமூக ஊடகத்தின் வாயிலாக அதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. உண்மையில் இதில் சரி தவறு என்பதை தாண்டி ஒரு நிறுவனத்தினுடைய விதிமுறைகளை யாராக இருந்தாலும் பின்பற்ற வேண்டியது ஒரு பொதுவான ஒரு கடமையாக இருக்கின்றது. என்னென்று சொல்லி சொன்னால், ஒன்று நாங்கள் அந்த நிறுவனத்தினுடைய விதிமுறைகளை அறிந்து கொண்டு அந்த இடத்துக்கு செல்ல வேண்டும், அல்லது அந்த இடத்தில் அந்த விதிமுறைகளை சொல்கின்ற பட்சத்தில் ஒன்று அந்த நிறுவனத்தினுடைய விதிமுறைகளை ஏற்றுக்கொண்டு நாங்கள் உட்செல்ல வேண்டும், அல்லது அதனை மறுத்துவிட்டு நாங்கள் அந்த இடத்திலிருந்து வெளியே சென்றிருக்கலாம். இந்த விடயம் இரண்டும் இல்லாமல் அவர் அந்த பிள்ளைகளை அப்படியாக அந்த குப்பை தொட்டியில் அதனை சாப்பிட்டு கொண்டிருந்த உணவை பிள்ளைகள் போடவில்லை, இவரை வேண்டுமென்று போடச் சொல்லி அதில் மிரட்டுகின்ற அந்த இதையும் காணக்கூடியதாக இருந்தும் பிள்ளைகளை எவ்வாறு குப்பை தொட்டியில் போட சொல்லிவிட்டு மீண்டும் ரீச்சானுடைய நிறுவனத்திற்குள் பிள்ளைகளுடன் உள்ளே சென்றிருக்கிறார். பின்னர் அவர் பின்னிறம்தான் அந்த இடத்தை விட்டு விலகி இருந்தார் என்பதாகவும் அந்த நிறுவனத்தினுடைய ரீச்சா நிறுவனத்தினுடைய உரிமையாளர் ஒரு வீடியோ பதிவின் மூலம் அதனையும் தெரிவுபடுத்தியிருந்ததையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. எனவே இதுதான் அந்த ரீச்சா நிறுவனம் தொடர்பில் அந்த வெளியாகிய அந்த காணொளி. அதாவது அந்த தந்தையொருவர் தன்னுடைய அந்த அவரை கொண்டு செல்ல அனுமதிக்கப்படாதன் காரணமாக மிகுந்த ஆக்ரோஷம் அடைந்தது, கோபமடைந்து அந்த இடத்தில் அவர் சில நேரம் கோபப்பட்டிருக்கலாம், கோபமடைந்து அந்த வீடியோவை வெளியிட்டிருந்தார். இந்த வீடியோவை பார்த்ததன் பின்னராக சமூக ஆர்வலர்கள் பலர் ரீச்சா நிறுவனத்தினுடைய கட்டுப்பாடு விதிகளுக்கு அறிந்து நீங்கள் செல்ல வேண்டும், அல்லது நீங்கள் சென்றிருக்கக்கூடாது, விதிமுறைகளை கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்பதாக அரைவாசிக்கு மேற்பட்டோர் சாதகமான கருத்துக்களை கூறியிருந்தாலும் ரீச்சா நிறுவனத்துக்கு எதிராகவும் பலர் பல கருத்துக்களையும் தெரிவித்திருந்தார்கள். அதாவது இப்படியான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படக்கூடாது, சொத்தை ஜெயிக்கும் முகமாக இப்படி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், லாப நோக்கத்துடன் இப்படி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதாகவும் பலர் கோபமாக அந்த கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். உண்மையில் அவர்களையும் தவறு சொல்ல முடியாது. ஏனென்று சொல்லி சொன்னால் அந்த வீடியோவை போட்டவரினுடைய பதிவு அப்படியாகத்தான் இருந்தது. வேண்டுமென்றே அந்த சிறுவர்களை தடுத்த மாதிரியாகவும் அவர்களை உள்ள விடாமல் துரத்திய போன்ற அப்படி நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கே ஒரு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ரீச்சா நிறுவனத்தின் மீதாக கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் அந்த காணொளி அமைந்திருந்தது. ஆனால் பின்னர் அந்த ரீச்சா நிறுவனத்தினுடைய உரிமையாளர் தொடர்பில் சரியான விளக்க உரையை கொடுத்திருந்தார். அதன் பின்னராகத்தான் எங்களுக்கும் சில பொதுவான விடயங்களை ஊகிக்கக்கூடியதாக இருந்தது. அதன்படி தான் இது ஒரு விழிப்புணர்வு காணொளியாகத்தான் இது முற்று முழுதாக அமைந்திருக்கும். யாரையும் குறை கூறுவதற்கோ பிழை சொல்வதற்கோ ஆன காணொளி இதுவல்ல. சில விடயங்களை சில விமர்சனங்களை பொதுவாக முன்வைப்பது பிற்காலத்தில் சில ஆரோக்கியமான விடயங்களை கொண்டு செல்வதற்கு உதவுமாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்தும். அதனை போன்று இப்போ நான் உதாரணமாக சில விஷயங்களை சுட்டி காட்டலாம் என்று சொல்லி நினைக்கின்றேன். யாழ்ப்பாணத்தில் பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் ராஜா தியேட்டராக இருக்கட்டும் சரி, அல்லது காகில் சினிமா காகில்ஸ் தியேட்டராக இருக்கட்டும் சரி, அங்கு சென்றாலும் அங்கும் ஒரு பொதுவான நடைமுறை இருக்கின்றது.
வெளியிலிருந்து கொண்டு வரக்கூடிய உணவுப் பொருட்களை அங்கே கொண்டு வரக்கூடாது என்பதாக ஒரு பொதுவான நடைமுறை இருக்கின்றது. இப்போ நாங்கள் அங்கே போய்விட்டு இப்போ அங்கே என்னுடைய பிள்ளை சாப்பாடை கொண்டு அனுமதிக்கவில்லை என்பதாக நாங்கள் ஒரு வீடியோவை போடுவது என்பது நிச்சயமாக அது ஒரு முட்டாள்தனமான விடயமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் அங்கு சில விதிகள் வகுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த விதிகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அவ்வாறான ஒரு நடைமுறை தான் ரீச்சாவிலும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் அவர் அந்த இடத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டார் என்பதுதான் ரீச்சா தரப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய கருத்து. இதனை விட கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக ரீச்சாவில் பாடசாலை மாணவர்கள் பலர் அங்கு அந்த இதை பார்வையிட வந்திருக்கிறார்கள். அந்த பூங்காவுக்கு சென்று பார்வையிட வந்திருக்கிறார்கள். அதன் போதாக அந்த பாடசாலை மாணவர்களுடைய பேக்குகளும் பரிசோதிக்கப்பட்டு அவர்களுடைய உணவுப் பொருட்கள் கொண்டு செல்ல பெரியதொரு தடை விதிக்கப்பட்டதாகவும் பல விமர்சன கருத்துக்கள் உண்மையில் எழுந்திருந்தன. இதிலும் சில நன்மை தீமைகள் பற்றி நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. பாடசாலை மாணவர்களாக இருக்கட்டும் சரி, அதிகம் அதில் வறுமையின் கீழாக இருக்கக்கூடிய மாணவர்கள் இருப்பார்கள். எனவே அவர்கள் வீட்டிலிருந்து கொண்டு வரக்கூடிய உணவுகளை தங்களுடைய மதிய நேர உணவுகளுக்காக பயன்படுத்துவது ஒரு வழக்கமான விடயம். ரீச்சாவினுடைய அந்த உள்பகுதிகளுக்குள் இருக்கக்கூடிய உணவு வகைகளை வாங்க வேண்டும் என்று சொன்னால் காசு கூடிய விலை கூடிய பொருட்களாக இருக்கும். எனவே எல்லோராலும் அதனை வாங்கிக் கொள்வது என்பது ஒரு சாத்தியமில்லாத விடயமாக இருக்கும். அவ்வாறான ஒரு தருணத்தில் பாடசாலை மாணவர்களினுடைய உணவுப் பொருட்கள் இவ்வாறு தடுக்கப்பட்டது, அவர்களை கொண்டு செல்ல விடவில்லை என்பதாகவும் பல கருத்துக்கள் ரீச்சா நிறுவன ஊழியர்கள் மீதாக பல சமூக விமர்சகர்களால் முன்வைக்கப்பட்டிருந்ததையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இருப்பினும் அன்றைய தினம் ஒரு ஆரோக்கியமான முடிவு எட்டப்பட்டிருந்ததாகவும் அறிய முடிந்தது. காரணம், உடனடியாக ரீச்சாவினுடைய நிறுவன தலைவருக்கு இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டு அவர் பாடசாலை மாணவர்கள் அவர்களுடைய உணவை கொண்டு செல்வதற்கு அனுமதிக்குமாறு கூறியிருந்ததாகவும் சில தகவல்களை அறிய முடிகின்றது. தொடர்பிலான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் நமக்கு கிடைக்கவில்லை, ஆனால் இவ்வாறு நடந்ததாக என்பதாகவும் கூறப்படுகின்றது. எனவே நிச்சயமாக அது ஒரு ஆரோக்கியமான விடயமாக இவ்வாறு சில தளர்வுகள் மேற்கொள்ளப்படுகின்ற பட்சத்தில் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக ஒரு விடயமாகவே இருக்கின்றது. அடுத்ததாக இந்த தந்தை, அதாவது 2 பிள்ளைகளுடன் சென்றார். பின்னர் அந்த பிள்ளைகளை அந்த உணவு பேக்கெட்டுகளை குப்பை தொட்டியில் போடுங்கள் என்பதாக போட வைத்த அந்த காணொளி தொடர்பில் அது வைரலாகியதன் பின்னராக இந்த ரீச்சா நிறுவனம் மீதாக நான் ஏற்கனவே கூறியது போல பல விமர்சன கருத்துக்கள், நிறைய பேர் அதனை ஷேர் பண்ணி ரீச்சா மீதான விமர்சனங்களை அதிகம் கொட்டியிருந்தார்கள். இதற்கு பதில் ஒன்று வழங்க வேண்டிய தேவை நிச்சயமாக ரீச்சா நிறுவனத்தினுடைய தலைவரோ அல்லது ரீச்சா நிறுவனத்திற்கு உரியதாக இருந்த வகையில் நேற்றைய தினம் அவருடைய காணொளியையும் எனக்கு இந்த டிக்டாக் மூலமாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. அவர் அதில் பல கருத்துக்களை கூறியிருந்தார். உண்மையில் ரீச்சா நிறுவனத்தில் இவ்வாறானதொரு கட்டுப்பாடு இருக்கின்றது. காரணம், அங்கே உணவுப் பொருட்களை கொண்டு செல்பவர்கள் உணவுப் பொருட்களை ஆரம்ப காலத்தில் தாங்கள் உணவுப் பொருட்களை கொண்டு செல்வதற்கு அனுமதித்ததாகவும் அவ்வாறு கொண்டு செல்வதன் காரணமாக இந்த சுற்றுச்சூழல் பாதிப்புகள் அதிகம் அந்த பகுதிகளில் இடம்பெறுவ சோடா போத்தல்களையோ அல்லது தண்ணி போத்தல்களையோ அந்த இடத்தில் போடுவதாக அல்லது சாப்பாடுகளை கொண்டு சென்று அந்த பொலித்தீன் பேக்கெட்டுகளை அங்கே போடுவதாலோ ஒரு சூழல் மாசடைவு சார்ந்த ஒரு விடயம் அங்கு தொடர்ச்சியாக இடம்பெறுவதாலும் அதற்கான பராமரிப்பு செலவுகள் என்பது அதிகமாக இருப்பதாலும் இவ்வாறான ஒரு கட்டுப்பாட்டை தாங்கள் கொண்டு வந்ததாக அவர் தன்னுடைய விளக்கத்தினை அளித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் இது ரீச்சா மட்டுமின்றி பல இடங்களில், குறிப்பாக நான் ஏற்கனவே உதாரணமாக சுட்டிக்காட்டியிருந்தேன், தியேட்டர்களில் யாழ்ப்பாணத்தில் கூட 2-3 தியேட்டர்களில் இவ்வாறான நடைமுறை இருக்கின்றது, வழமையானது. அப்படியானதொரு நடைமுறையைத்தான் நாங்கள் இதற்குள் கொண்டு வந்தோம். மற்றும்படியாக யாரையும் பாதிக்கும் நோக்குடனோ அல்லது ஒரு லாப நோக்கத்திற்காகவோ நாங்கள் இந்த நடைமுறையை கொண்டு வரவில்லை. மாறாக இந்த சுற்றுச்சூழல் சார்ந்த விடயத்திற்காகத்தான் பிரதானமாக இந்த விடயத்தை கொண்டு வந்திருந்தோம் என்பதாகவும் கூறினார். அதே நேரம் நம்ம குறித்த அந்த நபர் தொடர்பில் அவர் வேண்டுமென்றே இவ்வாறான பிரச்சனையை அல்லது பொருளியை கிளப்பும் முகமாக இவ்வாறான ஒரு செயற்பாட்டில் ஈடுபட்டிருக்கின்றார் என்பதாகவும் அவர் மீதாக காட்டமான சில கருத்துக்களையும் முன்வைத்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. எனவே இதுதான் இங்கு நடந்திருக்கக்கூடிய அந்த பிரச்சனை. எனவே நிச்சயமாக பொதுமக்கள் சரியான விழிப்புணர்வுடன் செயற்பட வேண்டும். காரணம், இந்த விடயம் 100% என்ன நடந்தது என்று தெரியாமல் அநேக மாணவர்கள் பகிர்ந்து தங்களுடைய ஆதங்கத்தையும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலேயே ஒரு விளக்கத்தை வழங்கும் முகமாகத்தான் இந்த காணொளி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதனை விட இன்னொரு விடயத்தையும் இந்த ரீச்சா நிறுவனம் சார்பாக ஒரு சிறிய என்னுடைய மனதில் ஒரு நெருடலாக இருந்த விடயத்தையும் நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நினைக்கின்றேன். உண்மையில் அங்கு பார்த்தீர்கள் சொல்லி சொன்னால் இப்படியான கட்டுப்பாடுகள் பொதுவாக அநேகமான இடங்களில் இருக்கின்றது. அது ரீச்சாவிலும் அது தவிர்க்க முடியாது. அவர்களுடைய அந்த கட்டுப்பாட்டுக்கான நோக்கம் என்பதும் சரியாக இருக்கின்றது. ஆனால் அங்கு செல்கின்றவர்கள் அனைத்து நபர்களினுடைய பேக்குகளும், நீங்கள் கொண்டு செல்கின்ற பைகளோ பேக்குகளோ அல்லது உங்களுடைய ஹேண்ட்பேக் கூட அனைத்துமே அங்கு பரிசோதிக்கப்பட்டு தான் நீங்கள் உள்நுழைய அனுமதிக்கப்படுகிறீர்கள். உண்மையில் நான் வடமாகாணத்தில் வேறு எங்கும் இப்படியான ஒரு சோதனை நடவடிக்கையை நான் இந்த இடத்திலும் எதிர்கொண்டதில்லை.
ஏர்போர்ட்டில் கூட இவ்வாறானது ஒரு சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது என்பதை உண்மையான ஒரு கேள்விக்குறியான விடயம். அங்கு இடம்பெறுகின்ற அந்த சோதனை நடவடிக்கையானது தெரியும் உங்களுக்கு, இந்த போர்க்காலகட்டங்களில் கிளிநொச்சியிலிருந்து யாழ்ப்பாணம் செல்வதற்கோ அல்லது கிளிநொச்சியிலிருந்து வவுனியா செல்வதற்கோ இல்லாட்டி அங்கிருந்து இங்கே வருவதற்கோ இங்கிருந்து அங்கிருந்து போகும்போதோ இந்த ஆர்மி செக்கிங் என்பது இடம்பெறும். அங்கு கொண்டு செல்லப்படுகின்ற அனைத்து பேக்குகளும் பரிசோதிக்கப்பட்ட பின்னரே அவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். அவ்வாறானதொரு உணர்வை தோற்றுவிக்கும் முகமான ஒரு பரிசோதனை நடவடிக்கையாக இருக்கின்றது என்பது போலத்தான் நான் அதை குறையாக சொல்லவில்லை. இனிவரும் காலங்களில் இத்தொடர்பில் ஏதேனும் மாற்றங்கள் அல்லது ஏதேனும் மெருகேற்றப்பட்ட விடயங்களை கொண்டு வரலாம் என்பது தொடர்பில் என்னுடைய சிறிய ஆலோசனையாகத்தான் இந்த விடயத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொல்லி சொன்னால், நான் ஏற்கனவே முன்னர் உதாரணம் காட்டியிருந்தேன். இந்த ராஜா தியேட்டரிலோ அல்லது காகில் சினிமாவிலோ கூட அங்கே உணவுப் பொருட்களை கொண்டு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறதை ஒழிய யாருடைய பேக்குகளோ யாருடைய ஹேண்ட்பேக்குகளோ எதுவுமே பரிசோதனை செய்யப்படுவதில்லை. சோதனை செய்யப்பட்டு தான் அதன் பின்னராக அனுமதிக்கப்படுகின்றதான எந்த விதமான நடவடிக்கைகளும் இல்லையா. எனவே இங்கே அப்படியான ஒரு முறைமை கடைபிடிக்கப்படுவதன், அதாவது இந்த சோதனை நடவடிக்கை ஒவ்வொரு பேக்குகளையும் கிண்டி கிளறி அதுக்குள்ளே என்ன கிடக்கு அதுக்குள்ளே என்ன கிடக்குன்னு சொல்லி அப்படி அந்த கிண்டி கிளறி பார்க்கின்ற ஒரு விஷயம் ஒரு நெருடலை ஏற்படுத்தக்கூடிய விடயமாக எனக்கு தோன்றியது. இது என்னுடைய கருத்து. அந்த விடயத்தையும் இதில் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். மற்றும்படி அவர்களுடைய அந்த விதிகள் கட்டுப்பாடுகள் சார்ந்து எந்த விதமான ஆட்சேபனையும் எனக்கு இல்லை என்று சொன்னால், அது நிறுவனங்கள் தங்களுக்கான விதிமுறைகள் கட்டுப்பாடுகள், அதை யாரும் அதை செல்பவர்கள் மதித்து தான் நடக்க வேண்டும், அல்லது அந்த இடத்துக்கு போகாமல் செல்வதுதான் சரியான முறைமையாக இருக்கும். அதனை விட உங்களுக்கு தெரியும், இந்த ரீச்சா நிறுவனம் பழைய ஜக்கச்சி பகுதியில் பிறந்த அந்த ஒரு காட்டு பகுதி, பனை வடலிகளால் நிறைந்த அந்த காட்டு பகுதியை பல ஏக்கர் காணிகளை ஒன்றாக அவர் வாங்கி அதில் தற்போது இவ்வளவோ அபிவிருத்தி நடவடிக்கைகளை செய்து அதனை இன்று எல்லோரும் வடமாகாணத்தில் அல்லது இலங்கையிலோ யாருக்கும் தெரியாத அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிராண்டாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அந்த அளவுக்கு யாருமே தெரியாது என்று சொல்ல முடியாது இந்த ரீச்சா என்கின்ற பேரை. அதாவது புலம்பெயர் தமிழர் ஒருவரினுடைய பாரிய முதலீட்டில் செதுக்கப்பட்ட ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. எனவே நிச்சயமாக அந்த விடயம் தொடர்பில் நாங்களும் பெருமை கொள்ள வேண்டும். எனவே இவ்வாறான சில சிறிய விடயங்கள் மூலமாக இப்படி அவர்களுடைய முயற்சிகள் அல்லது அந்த நிறுவனங்களுடைய பெயர்கள் பாதிக்கப்படுகின்ற பட்சத்தில் உண்மையில் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய அந்த உறவுகள் இங்கே ஈழத்தில் இவ்வாறான பெரிய முதலீடுகளை இனிவரும் காலங்களில் மேற்கொள்வார்களா என்பது தொடர்பில் பல கேள்விகளையும் ஏற்படுத்தக்கூடிய விடயங்களாகவும் மாறிவிடும் இவ்வாறான சிறிய செயற்பாடுகள். அத்தோடு இந்த ரீச்சா நிறுவனம் மூலமாக கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் பல்வேறு தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அதுவும் நிச்சயமாக வரவேற்கக்கூடிய விடயம். எனவே இவ்வாறான பல நன்மைகளை தருகின்ற ஒரு நிறுவனம் ஒரு சில சிறிய விடயங்கள் காரணமாக அவர்களை நாங்கள் முற்றாக விமர்சிப்பது என்பதும் ஒரு தவறான விடயமாக நான் எண்ணுகின்றேன். இது தொடர்பில், அதாவது அந்த நபர் அவர் ஒரு தந்தையாக அந்த இடத்தில் செய்யப்பட்ட சில நேரம் அந்த இடத்தில் அவருடைய பிள்ளைகளை அந்த தடுத்த விதம் அப்படி சில நேரம் எதுவும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். அதனால் அவர் அப்படி ஒரு காணொலியை போட்டிருக்கலாம் என்பதுதான் நானும் நினைக்கின்ற விடயம். அதே போல் ரீச்சாவில் இவ்வாறான சில கட்டுப்பாடுகள், அது பொதுவாக அனைத்து நிறுவனங்களையும் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளால் அந்த கட்டுப்பாடுகளை நாங்கள் ஏற்க வேண்டும் அல்லது அந்த நிறுவனங்களுக்கு செல்வதை நாங்கள் தவிர்க்க வேண்டும். இது ஒன்றுதான் தீர்வாக அமையும். இது தொடர்பில் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? உண்மையில் அந்த நபர் அந்த தந்தை செய்யப்பட்ட விதம் சரிதானா, அல்லது ரீச்சாவினுடைய கட்டுப்பாடுகள் தொடர்பில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்த விடயங்களை கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவியுங்கள். அது தொடர்பில் நானும் உங்களுக்கு பதிலளிக்க தயாராக இருக்கிறேன். மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் உறவுகளே.